ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யுவாஸ் டைரி. இன்றைக்கி ஒரு சின்ன ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் கடையல். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் முறித்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸ், உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ், 2 கத்திரிக்காய் மீடியம் சைஸில் எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு, இல்லைனா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டு அது தாளிப்பு வந்ததும் வெங்காயம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்ட அப்புறமா மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அடுத்து சாம்பார் பொடி வீட்டில் இருந்துச்சுன்னா சாம்பார் பொடி போடுங்க, இல்லைனா நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்துட்டு சாம்பார் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு விட்டேன். இந்த சின்ன டம்ளர் இது ஒரு 200 ml அந்த மாதிரி வரும். ஸோ அதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 4 விசில் போல், 4 அல்லது ஒரு 5 விசில் போல் வந்ததும் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுமே எடுத்து ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுட்டிங்கன்னா கத்திரிக்காய் கடையல் ரெடி. இது நீங்கள் வந்துட்டு இட்லிக்கோ அல்லது தோசைக்கோ அல்லது வந்துட்டு சாதத்துக்கோ போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க இந்த இது போட்டிங்கன்னா. நமக்கு பருப்பும் வேக வைக்க தேவையில்ல. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.